ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 8051 மெஷின் சைக்கிள்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது. அண்ட் இந்த மெஷின் சைக்கிள்ஸ் வந்து ஒவ்வொரு பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்புக்கும் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து இன்டரப்ட்டை பற்றியும் பார்க்கலாம். ஸோ 8051 வந்து 12 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அந்த 12 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம இந்த மெஷின் சைக்கிளை வந்து 12 ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 6 சைக்கிள்ஸ் தான் வந்து நார்மலாக ஒரு மெஷின் சைக்கிள் 2 ஸ்டேட்ஸ் விதமாக ஒவ்வொரு ஸ்டேட்டும், அதாவது P1 P2ன்னு 2 ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த 2 ஸ்டேட்ஸோடு சேர்த்து மொத்தம் 6 சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ 6 சைக்கிள்ஸ், ஒரு சைக்கிளுக்கு வந்து 2 ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகுறதுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் மிஷின் சைக்கிள் மட்டும் போதும். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து 2 சைக்கிள்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸை வந்து பிரிச்சிருக்கோம். அது 1 பைட் ஒரு சைக்கிள் மட்டும் எடுத்துக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இன்க்ரிமெண்ட் ஏ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு மிஷின் சைக்கிள் 1 பைட் மட்டும்தான் எடுத்துக்கும். அதே இது 2 பைட்டு கொண்டு ஒரு சைக்கிள்லேயே ரன் ஆகக்கூடியது. முக்கியமாக அந்த ஆட் ஏ வித் இமீடியட் டேட்டா, அதாவது அக்குமுலேட்டர் கூட இமீடியட் டேட்டாவை ஆட் பண்ணி அக்குமுலேட்டரையே இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது. இதுக்கு நார்மலாக 8085ல வந்து 2 மிஷின் சைக்கிள் எடுத்துக்கும். இங்கே ஒரே சைக்கிளில் முடிஞ்சிடும். பட் 2 பைட் எடுத்துக்கிறதுன்றது மாறாது. ஸோ இது 2வது டைப்பு. 3வது டைப் பார்த்தீங்கன்னா 1 பைட்டு தான் எடுத்துக்கும். ஆனால் 2 சைக்கிள்ஸ் வந்து ரன் ஆகும். அது இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். ஏன்னா இந்த டிபிடிஆர்ன்றது வந்து 16 பிட்ன்றதுனால நமக்கு இது ஆப்ரேட் ஆகுறதுக்கு 2 சைட்லேயும் கண்டிப்பாக எடுத்துக்கும். இது ஏன் எடுத்துக்குன்றதுக்கு காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிபிடிஆர் இன்வால்வ் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நார்மலாக 2 சைக்கிள்ஸ் வந்து ரன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 பைட்டு 2 சைக்கிளுமா இருக்கும். ஸோ அது மூவ் எக்ஸ் அந்த மாதிரியான இது எல்லாமே வந்து 1 பைட் 2 சைக்கிள்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த 1 பைட்டு 2 சைக்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு பர்ட்டிகுலர் மெஷின் சைக்கிள்லையும் எப்படி வந்து நம்மளோட மைக்ரோ ப்ராசஸரோட ரன்னிங் வந்து எப்படி பைஃபர்கேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா மெமரி ரீடு வந்து இங்கே நடக்கணும். அப்போ ஏஎல்இ வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த A0 to A7 வரைக்கும் இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் பிட்ஸு வந்து அட்ரஸாக மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அப்போ அட்ரஸ் ஆக்ட் ஆகும்போது ஏஎல்இ வந்து லேட்ச் வந்து டிசேபிள் ஆகியிருக்கணும். ஸோ அந்த டயத்தில் அது அட்ரஸாக மட்டும் இது பண்ணும். 2வது சைக்கிளில் வந்து ஏஎல்இ வந்து லேட்ச் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த லேட்ச் எனேபிள் ஆகும்போது அது டேட்டா பிட்டாக ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த டயத்தில் அந்த பர்ட்டிகுலர் மிஷின் சைக்கிளோட அந்த பர்ட்டிகுலர் ஆப்போட வேல்யூ வந்து உள்ள சிஸ்டம்குள்ளே எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த இதில் வந்து பிஎஸ்சிஎன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ பிஎஸ்சிஎன் எனேபிள் ஆகும்போது சப்போஸ் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மிஷின் சைக்கிளுக்கு இந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரீடு வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் சைக்கிளில் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ஸ் இந்த பர்ட்டிகுலர் சைக்கிளில் வந்து பண்ணும். சப்போஸ் அது இன்டர்னலாக இருந்ததுன்னா பிஎஸ்சிஎன் ஒன்று டிசேபிள் ஆகியிருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் இதப்பையும் வந்து இன்டர்னல் மெமரிக்குள்ளேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பர்ட்டிகுலர் டைமிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த S4ல் வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ண டேட்டாவை அது மெஷின் வந்து அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணினதுக்கப்புறம் டீகோடிங் ஆப்ரேஷனும் எக்ஸிக்யூட்டிங் ஆப்ரேஷனும் S5 அண்ட் S6ல் நமக்கு வந்து நடக்கும். ஸோ நார்மலாக ஒரு மிஷின் சைக்கிளில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மிஷின் சைக்கிளில் ஏஎல்இ வந்து லேட்ச் எனேபிள் பண்ணும். 2வது இதில் டிசேபிள் பண்ணியிருக்கோம். 3வது இதில் பிஎஸ்சிஎன் வந்து இது எனேபிளோ இல்லை டிசேபிளோ டிபெண்டிங் பண்ணி எக்ஸ்டர்னல் மெமரியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து 4வதுல வந்து டேட்டாவோ, அதாவது எக்ஸ்டர்னலாவோ இல்லை இன்டர்னலாவோ கிடைக்கிற அந்த டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் S5 அண்ட் S6ல் வந்து வி வில் பி ஹேவிங் தி டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன். ஸோ இது நார்மலாக எல்லா மிஷின் சைக்கிளுமே எல்லா பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே இந்த பர்ட்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து நடக்கும்.
இப்போ 1 பைட் 1 சைக்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன பொறுத்த வரைக்கும், இதுவே வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு S1 மெஷின் சைக்கிள்ல வந்து ஆப்கோட ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த PSEN எனேபிள் வந்து பண்ணிட்டு, அங்கருந்து டேட்டாவ வந்து எடுக்கணுங்களும் எடுத்துக்கும். ஆக்சுவலா இந்த அக்குமுலேட்டர்ன்றது வந்து உங்களுக்கு ப்ரோகிராம் மெமரிக்குள்ளவே இருக்கும். அப்ப இந்த ப்ரோகிராம் மெமரியிலேருந்து அக்குமுலேட்டரோட டேட்டாவ நம்ம எடுக்கும்போது, அதுக்கு இட் வில் ஹேவ் தி PSEN டூ பி ஆக்டட் ஆன் தட் பர்ட்டிகுலர் அ மெஷின். ஸோ அது வந்து ஆக்ட் ஆக்கிட்டு, அடுத்த மெஷின் சைக்கிள்ல இது டீகோட் பண்றதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் இத வந்து ரீட் பண்ணிடும். பட் ஆனா, இங்க வந்துட்டு அ அ இன்ஹெரிட்டன்ட்டா நமக்கு வந்து ஒரு பைப்லைன் இருக்கிறதுனால, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் பைட்ல தான் ஒரு பைட்ட தான் எடுத்துக்கும். அதே நேரத்தில ஒரு சைக்கிள்ல தான் ரன் ஆகுன்றதுனால, இந்த ஃபெட்ச் பண்ண ஆப் கோட் அதாவது 2வது டைம் ஃபெட்ச் பண்ண ஆப் கோட் வந்து டிஸ்கார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுறது, டீகோட் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது இது எல்லாமே அதுக்கடுத்து நடக்கும். ஸோ, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அந்த ஆப்கோட் ஃபெட்ச் பண்ணது திருப்பி ஒரு வாட்டி ஃபெட்ச் பண்ணிட்டு, ஆப்கோட வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, அது அடுத்த சைக்கிள்க்கு போயிடும். அப்போ இது வந்து ஒரு சைக்கிள்லே ரன் ஆயிடும். அண்ட் இதோட லென்த் வந்து 1 பைட் தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது நார்மலா ஆப்டிங்கா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கும், செகண்ட் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது நமக்கு வந்து இது 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த S4ல வந்து நமக்கு முன்னாடி அ அடுத்த ஆப்கோட வந்து அது ஃபெட்ச் பண்ணும். பட் அது டிஸ்கார்ட் ஆயிடும். டிஸ்கார்ட் ஆனதுக்கப்புறம், நம்ம ஏற்கனவே ஃபெட்ச் பண்ண அந்த ஆப்கோடு தான் நமக்கு டீகோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இங்க, செகண்ட் பைட்ட வந்து அது S4லயே வந்து உங்களுக்கு ஃபெட்ச் பண்ணிடும். ஸோ, அந்த டேட்டாவ இந்த பர்ட்டிகுலர் இதில டீகோடிங் ஆப்பரேஷன் நடக்கும்போதே வந்து, அந்த டேட்டா வந்து உள்ள போயிடும். ஸோ, உள்ள போனதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து அந்த ஒரு சைக்கிள்லயே வந்து நடந்து முடிஞ்சிரும். ஸோ, இந்த 2 பர்ட்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன் சைக்கிள்ல இருக்க டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் இதில அடுத்த சைக்கிள்ல வந்து அத திருப்பி ஆப்கோட் ஃபெட்ச் வந்து பண்ணும். ஸோ, அதுக்கு அடுத்த மெமரி லொகேஷனுக்கு போய் அத ஆப்கோட் ஃபெட்ச் பண்ணும். இங்க அதாவது ஃபர்ஸ்ட் இதில வந்து டிஸ்கார்ட் பண்ணதுனா, இது 2வது டைம் திருப்பி ஒரு வாட்டி ஆப்கோட் வந்து ஃபெட்ச் பண்ணும். ஸோ, இந்த 2க்கும் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இஸ் தேர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஆனா இங்க வந்து 2 சைக்கிள்ல வந்து ஆப்பரேட் ஆகும். ஸோ, இப்படி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம 2 பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ட்லயுமே நம்ம வந்து ஆப்கோட ஃபெட்ச் பண்ண போறோம். ஆனா, இந்த 2 இன்ஸ்டன்ஸ்லயும் ஃபெட்ச் பண்ண ஆப்கோடையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு 3வது சைக்கிள்ல இருந்து தான் வந்து அது ஆப்கோட வந்து ஃபெட்ச் பண்ணும். அப்ப மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்கிரிமெண்ட் டிபிடிஆர்ன்னு போடும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல அந்த பர்ட்டிகுலர் சைக்கிளோட ஆப்கோட வந்து ஃபெட்ச் பண்ணிடும். ஃபெட்ச் பண்ண ஆப்கோட அதுக்கு அடுத்து வந்து S3ல இருந்து தான் வந்து அது டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இந்த டேட்டா ஃபெட்ச் பண்றதே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 சைக்கிள் வந்து நடக்கும். அப்போ கன்டினியூஸா இருக்கிற ஒரு 3 அதாவது ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதாவது சைக்கிள்ஸ்க்கு வந்து இந்த ஃபெட்சிங் ஆப்பரேஷன் நடக்கிறதுனால, இது வந்து 2 சைக்கிள்ல வந்து ஆப்பரேட் ஆகும். ஆனா நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஒரு 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுப்போம். பட் இந்த பர்ட்டிகுலர் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைட் தான். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா வந்து 2 பைட்ன்றதுனால, இட் வில் லாஸ்ட் டூ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது 2 பைட்ஸ்க்கு வந்து 2 சைக்கிள்ஸ்க்கு வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மூவ்எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்கோட் ரீட் பண்ணிடுது. எல்லா இதுலயுமே பண்ற மாதிரி. அதுக்கு அடுத்து இருக்கிறதுல, அடுத்த ஆப்கோட் வந்து ரீட் பண்ணும்போது, அத டிஸ்கார்ட் பண்ணிடும். ஏன் டிஸ்கார்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு அந்த 2வது பர்ட்டிகுலர் இதுல டிபிடிஆரோட வேல்யூவ எடுத்து, அதோட ஆஃப்செட்டையோ இல்லன்னா பேஸ் அட்ரஸையோ வந்து கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு வந்து போகும். அப்ப அந்த இன்டைரக்ட் அட்ரஸிங் வந்து கால்குலேட் பண்றதுக்கும், அந்த இது பண்றதுக்கும், அந்த அந்த வொர்க் வந்து டிகோடிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் நடக்கும்போது, இது இது வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபெட்ச் பண்ணும்போது, அத கண்டிப்பா டிஸ்கார்ட் தான் பண்ணும். ஆனா, அதுக்கு அடுத்து இருக்க சைக்கிள்ல, அது ஆரம்பிக்கும்போது ஃபெட்சிங்கும், ஏஎல்இ ஆப்பரேஷனும் எதுவுமே நடக்காது. பட் இங்க வந்து அந்த இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு தேவையான பேஸ் அட்ரஸ கால்குலேட் பண்றது, அல்லது இண்டெக்ஸிங் அட்ரஸ வந்து கால்குலேட் பண்றது, அந்த மாரியான வொர்க்லாம் வந்து இங்க நடக்கும். அதனால இங்க வந்து 2 மெஷின் சைக்கிள் தேவைப்படுது. ஸோ, இப்படி தான் வந்து நமக்கு நார்மலா நம்மளோட
இந்த ஆப்பரேஷன் வந்து நடக்கும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்டரப்ட்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ இன்டரப்ட்ஸில் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் 2 இருக்கும். ஸோ இன்டரப்ட் 0 அப்படின்ற ஒரு இன்டரப்ட்டும், இன்டரப்ட் 1ன்ற ஒரு இன்டரப்ட்டும், இந்த 2ம் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸு. ஸோ இது இல்லாமல் டைமருக்கும் நமக்கு வந்து 0 டைமர், டைமர் 1ன்ற 2 இது இருக்குது. இந்த 2லையும் வந்து வி வில் பி ஹேவிங் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ நார்மலாக டைமரை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ டைமர் 0ஓடது, டைமர் 1ஓடது 2 ஓவர்ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது இல்லாமல் நமக்கு வந்து சீரியல் கம்யூனிகேஷனோட ரீடு ஆர் சாரி ரிசீவ் ஆர் டிரான்ஸ்மிட்ன்ற 2 பர்டிகுலர் இதுக்கு ஒரே டைப் ஆஃப் இன்டரப்ட் வந்து நமக்கு அக்கர் ஆகும். ஸோ அந்த இன்டரப்ட்டும் நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் இந்த இந்த பர்டிகுலர் இன்டரப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து நம்மளால் செட் பண்ணிக்கவும் முடியும், ரீசெட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நமக்கு இதில் ப்ரியாரிட்டின்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரியாரிட்டி வைஸில் வந்து இதை வந்து நம்மளால் எனேபிள் பண்ணிக்க முடியும், டிசேபிளும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த ப்ரியாரிட்டிஸ் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இன்டரப்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும்போது, இந்த இன்டரப்ட் அக்கர் ஆன உடனே இதுக்கான ஐஎஸ்ஆர் வந்து டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. அந்த ஐஎஸ்ஆர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் இன்டரப்டோட 0 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், ஐஎன்பி 0ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்டோட மெமரி லொக்கேஷன் 003. இப்போ இந்த லொக்கேஷனுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸு, 8 பைட். ஸோ இந்த 8 பைட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் இதை வந்து எழுதிக்கணும். அண்ட் இதுக்கும் நடுவில் 8 பைட்ஸ் தான் இருக்கும், இதுக்கும் நடுவில் 8 பைட்ஸ் தான் இருக்கும், இதுக்கும் நடுவில் 8 பைட்ஸ் தான் இருக்கும். அப்போ இதில் வந்து எந்த சீக்வன்ஸில் வந்து இது பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஃபஸ்ட்டு, அப்புறம் டைமர் 0ஓட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு அது 2வது, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1, டைமர் 1ஓட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு. ஸோ இது ஒன்று பின்னாடி ஒன்று வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அந்த டைமரோட 0th இதோட இது 1, அதாவது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 அண்டு டைமர் ஓவர்ஃப்ளோ 1, இந்த 2ம் அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது சீரியல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே டெஸ்டினேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி இதே சீரீஸில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் 0 இங்கே ஃபஸ்ட்டு இன்டரப்ட் 0 தான் ஃபஸ்ட்டு அட்ரஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டிஎஃப் 0, அதாவது டைமர் 0ஓட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு, அண்டு டைமர் 1ஓட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு, சாரி எக்ஸ்டர்னல் இன்டரப்டோட ஃப்ளாக்கு, அண்டு டைமர் 1ஓட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு, அண்டு ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ஃபார் சீரியல் கம்யூனிகேஷன், அதுக்கான இன்டரப்ட். ஸோ இந்த மாதிரி வைஸில் ப்ரியாரிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லோயர் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் கம்யூனிகேஷனோட தான் லோயர் ப்ரியாரிட்டி, இது ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரியாரிட்டியை வந்து நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியாது. இது அந்த மாதிரி அசைன் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப இன்னும் ஹையர் எண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே வந்து ப்ரியாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எந்த டயத்தில் என்ன ப்ரியாரிட்டி வேணுன்றதை நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ப்ரியாரிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்டரில் நமக்கு தேவையான இன்டரப்ட்டுக்கு என்ன பர்டிகுலர் நம்பர் கொடுக்கணுமோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இன்டரப்ட் எனக்கு இப்போதைக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்றத எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெஜிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இன்டரப்ட் ப்ரியாரிட்டி ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். இதில் டைமர் இது வந்து சீரியல் கம்யூனிகேஷனுக்குரியது. இது வந்து ஆக்சுவலாக டிசேபிள்டு ஒன்று. இது வந்து டைமர் 1ஓட ப்ரியாரிட்டி, இது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1ஓட ப்ரியாரிட்டி, இது டைமர் 0ஓட ப்ரியாரிட்டி, அண்டு இது வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0ஓட ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ப்ரியாரிட்டிஸை வந்து நம்ம இந்த ப்ரியாரிட்டி ரெஜிஸ்டரில் டைரெக்டாக வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே எய்தர் நீங்கள் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது லோயர் ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கும், இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஹையர் ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் இன்டரப்ட்டுக்கு வந்து நீங்கள் லோயர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றதை நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு கொடுத்துடலாம். சப்போஸ் அட் அ டயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு 2 இன்டரப்ட்டுக்கு 1 1 நீங்கள் கொடுத்துருக்கலாம்.
அப்படி நீங்க குடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதுல எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அது குடுக்குமோ, அது குடுக்கும் அப்படின்றத வந்து எத வச்சு டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல ஆ ப்ரையாரிட்டீஸ் பத்தி நம்ம குடுத்துருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0, அப்புறம் டைமர் இன்டரப்ட் 0 அண்டு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1, டைமர் இன்டரப்ட் 1, லாஸ்ட்ல சீரியல் கம்யூனிகேஷன்னு நம்ம ப்ரையாரிட்டி வைஸா டவுன் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா? இந்த ப்ரையாரிட்டி வைஸ்ல எது ஃபர்ஸ்ட்டா இருக்கோ அது ஆ கால் பண்ணும்போது, அது வந்து கால் ஆகியிருந்தது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்கும். ஈவன் தோ நீங்க வந்து இங்க அதுக்கு 1ன்னு குடுத்துருந்தாலும். ஸோ, அந்த மாதிரியான இத வந்துட்டு நாம இங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ, இந்த மாதிரி தான் வந்து அது ஆக்ட் ஆகும். அதாவது நீங்க இங்க ஆ சப்போஸ் வந்து ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி இதுக்கு 0ன்னு குடுத்து, லோயர் ப்ரையாரிட்டி இதுக்கு 1ன்னு நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அந்த பர்ட்டிகுலர் இன்டரப்ட் அக்கர் ஆகும்போது, அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்பரேட் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்க அதுக்கு அடுத்து வந்து அ அடுத்து நீங்க எதுக்கு 0ன்னு குடுத்துருந்தீங்களோ, அதுக்கு வந்து ஆப்பரேட் பண்ணும். இப்ப இதுல நீங்க வந்து அ 2 இதுக்கு 1ன்னு குடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு டைம் வந்து 2மே ஒரே டைம்ல வந்து ஆப்பரேட் ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த டயத்துல வந்து அதுல எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு மெஷின் அ இது பண்ணியிருக்கும். ஏன்னா மெஷின் இது பண்ணா நம்ம முன்னாடி ஸ்லைட்ல காமிச்சோம். டைமர் 0 அதாவது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0, டைமர் 0 அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1, டைமர் 1 இந்த மாரி சீக்வென்ஸ்ல பார்த்தோம்ல. இதுல எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ, அத தான் எடுத்து அது ஆப்பரேட் பண்ணும். ஸோ இந்த பிரின்சிபல்ல தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் இன்டரப்ட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒவ்வொரு இன்டரப்ட்டுக்கும் ஐஎஸ்ஆர் இருக்கக்கூடிய அந்த லென்த் வந்து 8 பைட்ஸ் தான் குடுத்துருப்பாங்க. அப்போ 8 பைட்ஸ்ல உங்களால ஃபுல் ஐஎஸ்ஆர் வந்து எழுத முடியாது. அப்போ நீங்க வந்து இன்னொரு லொகேஷனுக்கு அத வந்து மேப் பண்ணி விடலாம். மேப் பண்ணி விட்டுட்டு அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல உங்களுக்கு தேவையான ஐஎஸ்ஆர் எழுதிக்கிட்டு, யூ கேன் கன்டின்யூ தட் வித் தட் பர்ட்டிகுலர் இன்டரப்ட் சர்வீஸ் ரூட்டின். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டரப்ட் எனேபிள். இந்த இன்டரப்ட் எனேபிள் வந்து நமக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய இதுல வந்து இதுவும் வந்து இந்த பிட்டும் வந்து இது அ ஃபியூச்சர் யூஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து சிடி அ இன்டரப்ட்ட வந்து எனேபிள் பண்றதுக்கு, இது டைமர் 1 இன்டரப்ட்ட எனேபிள் பண்றதுக்கு, இது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 வந்து எனேபிள் பண்றதுக்கு, அண்ட் இது டைமர் 0வ எனேபிள் பண்றதுக்கு, இது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 வந்து எனேபிள் பண்றது. ஸோ, இதுல இந்த பர்ட்டிகுலர் பிட் வந்து இது யுனிவர்சலா நம்மளோட எல்லா இன்டரப்ட்டையுமே வந்து எனேபிள் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த பர்ட்டிகுலர் எனேபிள் இத வந்துட்டு நம்ம ஒரு டைம் வந்து இது பண்ணிட்டு, ஆ நம்ம நம்மளோட ப்ரோகிராம்ல எல்லா இன்டரப்ட்டையுமே வந்து அ எனேபிள் பண்ணிட்டு, நம்ம ப்ரோகிராம வந்து ரன் பண்ணும்போது, ஏதாவது ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆகுது அப்படின்னாக்கா, என்ன செய்யும் அப்படின்னா, 8051 மட்டும் தான் இத பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னா, நார்மலா வந்து 8085ல வந்து நமக்கு இன்டரப்ட் அக்கர் ஆன உடனே, நம்மளோட ப்ரோகிராமோட கரண்ட் எக்ஸிக்யூஷன் நிறுத்திட்டு, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அ ப்ரோகிராம் கவுண்டர் வேல்யூவ எடுத்து ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டோர் பண்ணும். இங்க ப்ரோகிராம் கவுண்டரோட +2ஓ இல்ல +3ஓ வந்து ஆட் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்த இது வந்து 2 பைட்டா இருக்கலாம், இல்ல 3 பைட்டா இருக்கலாம். 1 பைட்டா இருக்கலாம் இல்லையா? ஸோ எய்தர் பிசி +2னோ இல்ல பிசி +3னோ போட்டுட்டு, அடுத்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த ப்ரோகிராம் கவுண்டர் வேல்யூவ எடுத்துட்டு, அந்த வேல்யூவ வந்து நமக்கு இதுல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டாக்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இதோட சேர்த்து மற்ற இதுல இல்லாதது, இதோட சேர்த்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரையும் சேர்த்து வந்து என்ன பண்ணிடும்? ஸ்டோர் பண்ணிடும். இது எதுக்காக சார் அப்படின்னா, ஒரு ஐஎஸ்ஆர் வந்து நீங்க ஆப்பரேட் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஐஎஸ்ஆர் வந்து இது பண்ணும்போது, என்னென்ன இன்டரப்ட் எல்லாமே வந்து முன்னாடி எனேபிள் ஆகியிருந்தது, என்னென்ன ப்ரையாரிட்டில நீங்க வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்றத பத்தி எதுவும் தெரியாது. அப்போ அந்த டயத்துல இருந்த அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இது பண்ணுது. ஸோ நீங்க ஐஎஸ்ஆர வந்து நீங்க ஆப்பரேட் பண்ணும்போது, நீங்க எந்த இன்டரப்ட் அக்கர் ஆயிட்டு நீங்க இந்த ஐஎஸ்ஆருக்கு வந்தீங்களோ, அந்த இன்டரப்ட் மட்டும் டிசேபிள் ஆகும். மற்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிருவீங்க. அந்த ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க ஐஎஸ்ஆர்லாம் முடிச்சுட்டு, திருப்பி அ ப்ரோகிராமுக்கு வந்து போகும்போது, அந்த அந்த இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரோட வேல்யூஸ் எல்லாமே திருப்பியும் போய் அ இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர்லயே வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ, அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் இத வந்து இது பண்றோம்.
இதில ஏதாவது இன்டரப்ட் அக்கர் ஆகும்போது, இல்ல ஏதாவது வந்து டிஸ்பாரிட்டீஸ் இருந்ததுன்னா, அதிலிருந்து நம்மளோட மெஷினோட இன்டரப்ட் இத வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணுது. ஸோ ஸோ அந்த வகையில வந்து இந்த இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. தேங்க் யூ. நம்ம அடுத்த வீடியோல